ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெறும் சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நான் இந்த இதில் தான் இப்படி தான் நான் செய்வேன். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி முட்டை பொரியல் செய்யலாம். சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் நம்ம முட்டை ஊற்றும்போது முட்டை ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் டக்குன்னு அது பாயில் ஆயிரும். அதனால் வெங்காயம் நல்லா வெந்துடணும். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்காக. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை பாயில் பண்ணிக்கலாம். இது நம்ம சைடிஷ்ஷாக சாதத்துக்கு சாப்பிட்லாம். டக்குன்னு நம்ம வச்சு சாப்பிட்ற ஒரே ரெசிபி அப்படின்னா இந்த எக்கு முட்டை பொரியல் தான். தேவையான அளவு சால்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா இது பாயில் ஆயிரணும் நம்மளுக்கு. பச்சை மிளகாவும் சரி வெங்காயமும் சரி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். சாதம் வச்சு சாப்பிடும்போது ரசம், இந்த முட்டை பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட. என்னடா பண்ணலான்னு ரொம்ப யோசிக்கிறதுக்கு டக்குன்னு இதை செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முட்டை பொரியல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே நம்ம பிரியாணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்துலேயும் வச்சுக்கலாம். சாதாரண ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டயத்துலேயும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா நம்மளுக்கு வெந்துடணும். வெந்தால் தான் சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.